about GVT 360. நம்ம டெட் எக்ஸாம்க்காக மேக்ஸ் கொஸ்டின் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி 275 கேள்விகள் வந்து நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் 25 கொஸ்டின் பார்க்கலாம். 276லேருந்து 300 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, 276வது கேள்வி. 2ஐ விட பெரிய இரட்டை எண் ஒவ்வொன்றையும் 2 பகா எண்களின் கூடுதலாக வெளிப்படுத்தலாம். இதனை 16 வரை உள்ள ஒவ்வொரு இரட்டை எண்ணுக்கும் சரிபார்க்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, 2ஐ விட பெரிய இரட்டை எண்ணா ஈவன் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஒவ்வொரு இரட்டை எண்ணும் எடுக்கும் போது அந்த இரட்டை எண் வர மாதிரி 2 பகா எண்ணை வந்து கூட்டினா அந்த இரட்டை எண் வர மாதிரி நம்ம பண்ணணும். அது எது வரைக்கும்னா 16 வரைக்கும். இதை வந்து சரி பார்க்கன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்காக தான். இப்போ 2க்கு மேலே அப்படிங்கும்போது 4 எடுத்துக்கிறோம். 6, 8, 10, 12, 14, 16 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ 2 பார்த்தீங்கன்னா எது 2 பகா எண் கூட்டினா 4 வரும்? 2 + 2 கூட்டினா 4 வரும். அதே 6ன்னா 3 + 3 கூட்டினா 6 வரும். அடுத்தது 8 பார்த்தீங்கன்னா 3 + 5 இந்த 2 பகா எண்ணை கூட்டினா 8 வரும். 10 பாருங்கன்னா 3 + 7 கூட்டினாலும் 10 வரும். 5 + 5 கூட்டினாலும் 10 வரும். இது எல்லாமே பகா எண்கள். 12 பார்த்தீங்கன்னா 5 + 7 கூட்டினா 12 வரும். 14 7 + 7 கூட்டினா 14 வரும். அதே மாதிரி 3 + 11 கூட்டினாலும் 14 வரும். 16 5 + 11 கூட்டினாலும் 3 + 13 கூட்டினாலும் 16 வரும். இதுதான் 2 பகா எண்களை கூட்டினா அந்த இரட்டைப்படை எண் வர மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதிட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். 277 n = 2 முதல் 8 வரை உள்ள எந்த எண்களுக்கு 2n - 1 ஆனது ஒரு பகா எண் ஆகும். அப்போ n வந்து 2லேருந்து 8 வரைக்கும் போடுறோம். எதில்? 2n - 1ல். அப்படி போடும்போது எந்தெந்த எண்ணுக்கு வந்து நமக்கு பகா எண் வருதுங்கிறது பார்க்கலாம். 2n - 1. ஃபர்ஸ்ட் n = 2ன்னு நம்ம எடுக்கும் போது 2 × 2 - 1 = 2 2s are 4, 4 - 1 3. அடுத்தது 3ன்னு போடும்போது 2 × 3 - 1. அப்போ 2 3s are 6 - 1 5. அடுத்தது 4 போடும்போது 2 4s are 8 8 - 1 8 - 1 7. அடுத்தது 5 போடும்போது 2 × 5 2 5s are 10 10 - 1 9. 9 வந்து பகா எண் கிடையாது. ஒற்றைப்படை எண் தான், ஆனால் பகா எண் கிடையாது. அப்போ 5 வராது. அடுத்தது 6 எடுத்துக்கலாம். 6 போடும்போது 2 × 6 - 1 2 6 are 12 12 - 1 11. அப்போ இது ஒரு பகா எண். அடுத்தது 7 போடும்போது 2 × 7 - 1 2 7s are 14 14 - 1 13. அப்போ 13 ஒரு பகா எண். அடுத்தது 8 போட்டால் 2 8s are 16 16 - 1 15 15 வந்து ஒற்றைப்படை எண்ணு தான் தோழியா. பாருங்க, இப்போ 15 வந்து ஒற்றைப்படை எண். அப்போ இது வராது. அப்போ எந்தெந்த எண்கள் வந்து பகா எண்ணை கொடுக்குதுன்னா 2 3 4 6 7 இந்த எண்கள் தான் பகா எண்ணை கொடுக்குது. அடுத்த கேள்விக்கு போகலாம். 278 பின்வரும் கூற்றுகளை காரணத்தோடு விளக்குக. ஓர் எண் 3ஆல் வகுப்படும் எனில் அவ்வெண் 8ஆல் வகுப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வந்து 3ஆல் வகுப்படும், 6 வந்து 3ஆல் வகுப்படும், ஆனால் 9ஆல் வகுப்படுமா? படாது. சரி, சின்ன நம்பர் ஆயிருக்கு, நம்ம பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். அடுத்தது 9 வகுப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படும், இங்கே வந்து 9ஆல் வகுப்படாது. அப்போ 3ஆல் வகுப்படுறது எல்லாமே 9ஆல் வகுப்படும் இல்லை, தவறு. ஒரு எண் 12ஆல் வகுப்படும் எனில் அவ்வெண் 6ஆல் வகுப்படும். இது வந்து சரி. இப்போ 12 வந்து 6ஆலையும் வகுப்படும் 12ஆலையும் வகுப்படும். 24 பார்த்தீங்கன்னா 6ஆலையும் வகுப்படும் 12ஆலையும் வகுப்படும். 36 பார்த்தீங்கன்னா 6ஆலையும் வகுப்படும் 12ஆலையும் வகுப்படும். இது சரி. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளுக்கு ஏற்ப ஏயின் மதிப்பை காண்க. அதாவது 2ஆல் வகுப்படும் மிகப்பெரிய ஈரிலக்க எண். இப்போ இது 2 நம்பர் ஏங்கிற இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். ஈரிலக்க எண் 2ஆல் வகுப்படும். ஈரிலக்க எண் கடைசி இது வந்து 99 தான். அதில் 2ஆல் வகுப்படும்னா கண்டிப்பாக 2ன்னா அது ஈவன் இரட்டை எண்ணாக இருக்கணும். ஆனால் இங்கே ஒற்றை எண். இதை வந்து மாற்றினா 98. அப்போ ஏங்கிற இடத்துல 8 போட்டால் கரெக்டாக வரும்.
அடுத்தது 3ஆல் வகுப்படும் மிகச்சிறிய எண் 5, 6, 7 ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3ஆல் வகுப்படுனா இது எல்லாத்தையும் கூட்டணும். 5 + 6 11, 11 + 7 18. இப்போ 18 வந்து 3ஆல் வகுப்படும். இந்த ஏங்கிறது மிகச்சிறிய எண் அப்படின்னா இப்போ இங்க 0 போட்டாலும் நம்ம 18 வரும். அப்ப மிகச்சிறிய எண் அப்படிங்கும் போது 5, 6, 7, 0 இந்த எண்ணு தான் மிக சிறிய எண். இங்க 1 போட்டா சிறியதை விட கொஞ்சம் பெருசாயிடும். அப்ப 1 போட்டா இங்க 19 ஆயிடும். சரி வந்து 2 போட்டா 20 ஆயிடும். 3 போட்டா 21. 3ஆல் வகுப்படும் தான். ஆனா இது வந்து சிறியதை விட பெருசா இருக்கு. அப்ப 0 போட்டா மட்டும்தான் மிகச்சிறிய எண்ணா நமக்கு கிடைக்கும். அப்ப இது ஏவோட வேல்யூ 0. அடுத்தது 3வது 6ஆல் வகுப்படும் மிக சிறிய 3 இலக்க எண். இப்ப மிக சிறிய 3 இலக்க எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆல வகுப்படும் அப்படின்னா பாருங்க 9 + 6 பாத்தீங்கன்னா 15 வருது. இப்ப 15 வந்து 6ஆல் வகுப்படும்னா வகுப்படாது. இப்ப அடுத்த நம்பர் 6ஆவதுல பாத்தீங்கன்னா 18 வரும். அப்ப இங்க 3 போட்டா 18 வரும். இப்ப 18 அப்படின்னா பாருங்க 6ஆல வகுப்படுனா ஒரு எண் 2ஆலையும் வகுப்படணும் 3ஆலையும் வகுப்படணும். இப்ப 2லயும் வகுப்பட்டா மட்டும்தான் அது 6ஆல வகுப்படும். இப்ப 9 6ங்கிறது 2ஆல வகுப்படும். இப்ப 3ஆல வகுப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா கடைசி எண் வந்து இரட்டை எண் இருக்கிறதுனால இது 2ஆல வகுப்படும். சரி 3ஆல வகுப்படும் இது எல்லாத்தையும் கூட்டணும். 9 + 6 15. அப்ப இங்க எந்த எண்ணு போட்டா 3ஆல வகுப்படும்னு பார்த்தா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 ஆட் பண்ணா இப்போ சென்டரில் 3 போட்டால் 18 வருது. 18 பார்த்தீங்கன்னா 3ஆல வகுப்படும். அப்போ இது ரெண்டுமே வந்து 6ஆல வகுப்படும். அப்போ ஏ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 போட்டால் கரெக்டாக இருக்கும். பாருங்க 9, 3, 6 இது பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்ணுங்கள்னால 2ஆல வகுப்படும். இது எல்லாத்தையும் கூட்டினா நம்ம 12 + 6 18 வருது. அப்ப இது 3ஆல வகுப்படும். 3ஆல வகுப்பட்டா ரெண்டுமே 6ஆல வகுப்படும். அடுத்தது 4வது பாருங்க 4 மற்றும் 9ஆல் வகுப்படும் எண். இப்ப 4 அப்படின்னா கடைசி 2 எண் வந்து 4ஆல வகுப்பட்டா அது 4ஆல வகுப்படும். அப்ப 0, 8 4ஆல வகுப்படும். அப்ப 4ஆல வகுப்படும். இப்போ 9ஆல் வகுப்படுனா எல்லா நம்பரையும் நம்ம கூட்டும் போது 9 அதாவது 9 மல்டிப்ளிகேஷன்ல நம்ம வரும்போது அது வந்து 9ஆல வகுப்படும். இப்ப 8ஓட எதை கூட்டினா 9 வரும்னா 1. இப்ப நம்ம 1 போட்டா எத்தனை வரும் 9. இப்போ 9 வந்து 9ஆல் வகுப்படும். அப்ப ஏங்கிற இடத்துல 1 போட்டா 108ன்னு போட்டா 1 + 8 9. இப்போ 9ஆல வகுப்படும். அப்ப ஏவோட வேல்யூ 1. 11ஆல் வகுப்படும் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2, 2, 5, 8, 5. இப்ப 2, 5, 7, 7, 5, 7, 5, 15. அப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 + 5 7 வருது. இங்க எந்த எண்ணு போட்டா 11ஆல வகுப்படும்னா கண்டிப்பா இங்க 2ஐயும் மைனஸ் பண்ணும்போது 11 வந்தா மட்டும்தான். இது 2ஐயும் மைனஸ் பண்ணி 11 வரணும், இல்லைன்னா 0 வரணும். இந்த 2ல எது வந்தாலுமே அது வந்து 11ஆல வகுப்படும். அப்ப எந்த நம்பரை நம்ம கூட்டுனா மைனஸ் பண்ணா நமக்கு 11 வரும்னு. இப்ப நியர் வந்து 11 தான். பார்த்தா இங்க 2 + 5 7. 7ஓட இப்ப 15ஓட 4 மைனஸ் பண்ணா 11 வரும். இப்ப வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் அதிகமா இருக்கு. அப்ப கண்டிப்பா 15 வந்தா மட்டும் 15ல 15 போனா 0. அப்ப இந்த கண்டிஷன் தான் செட் ஆகும். அப்ப எதோட ஆட் பண்ணா எந்த நம்பரை எதோட ஆட் பண்ணா நமக்கு 15 வரும்னா இதோட 8 ஆட் பண்ணாதான் நமக்கு 15 வரும். அப்ப 15 - 15 11 0 வரும். அப்ப இந்த இடத்துல வந்து 8ங்கிற நம்பர் வந்தாதான் கரெக்டா இருக்கும். அடுத்தது 280 4 மற்றும் 6ஆல் வகுப்படும் எண்கள் 24ஆல் வகுப்படும். இந்த கூற்றை எடுத்துக்காட்டுடன் சரி பார்க்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப 12ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து கண்டிப்பா 4ஆல வகுப்படும். அதே வந்து 6ஆலையும் வகுப்படும். அப்ப கண்டிப்பா 4 6ஆல வகுப்படுற எண்ணு வந்து 24ஆல வகுப்படும். ஆனா இப்ப 12 எடுத்துக்கிறோம். இது 4ஆலையும் வகுப்படும் 6ஆலையும் வகுப்படும். ஆனா இந்த 12 24ஆல வகுப்படுமானா படாது. இதுதான்
அப்போ கரெக்டாக சொல்கிறாங்க. 6ஆலையும் அப்போ 4ஆலையும் வகுப்படுற எண்ணு 24 வகுப்படுமா அப்படின்னு நம்ம பார்த்தா வகுப்படாது. அடுத்தது இது தவறான கூற்று. அடுத்தது 281 எவையேனும் இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதலானது 4ஆல் வகுப்படும். இந்த கூற்றை எடுத்துக்காட்டுடன் நிரூபிக்கன்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 17ங்கிற பகா எண்ணையும் 19ங்கிற ஒற்றை எண் தான் கொடுத்துருக்காங்க. 17க்கு அப்புறம் 19ங்கிற ஒற்றை எண்ணை நம்ம கூட்டினா 36 வரும். இந்த 36 இது 4ஆல் வகுப்படும். சும்மா இது சரி. அப்போ அடுத்தடுத்து வர ஒற்றை எண்ணை நம்ம கூட்டும் போது நமக்கு 4ஆல் வகுப்படும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், இருந்தாலும் நான் கொஸ்டினாக எடுத்திருக்கேன். 282 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், அடுத்தது 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளை நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் அப்படின்னாவே நமக்கு HCF தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மீட்டர் சென்டிமீட்டர், இங்கேயும் மீட்டர் சென்டிமீட்டர், இங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே சின்ன அழகான சென்டிமீட்டர்ல மாற்றணும். இப்போ 1 மீட்டர் 20 சென்டிமீட்டரை எப்படி மாற்றணும்னா, 1 மீட்டர் சென்டிமீட்டரா மாற்றணும்னா 10ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கணும். அப்போ 100ஆல பெருக்குனா 100 சென்டிமீட்டர் ப்ளஸ் 20 சென்டிமீட்டர் கேட்டால் 120 சென்டிமீட்டர். அதே இதை மீட்டரை சென்டிமீட்டர் ஆகுனா 100ஆல பெருக்கணும். அப்போ 300 சென்டிமீட்டர் ப்ளஸ் 60 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 360 சென்டிமீட்டர். இப்போ 4 மீட்டர் 100ஆல பெருக்கும் போது 400 சென்டிமீட்டர். இது எல்லாமே சென்டிமீட்டராக மாற்றியாச்சு. அதாவது 120 சென்டிமீட்டர், 360 சென்டிமீட்டர், 400 சென்டிமீட்டர். இப்போ அதிகபட்ச நீளம் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 5ஆல வகுக்கிறோம். இது 2 தாட்டி, இது 4 தாட்டி, இது பார்த்தீங்கன்னா 7 தாட்டி, இது 2 தாட்டி, 8 0. அடுத்தது 2ஆல வகுக்கிறோம். 1 2 3 6 40. திரும்பவும் இது 2ஆல வகுக்கிறோம். இப்போ 2ஆல வகுக்கும் போது 2, மீதி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 1 8 20. திரும்ப நம்ம 2ஆல வகுக்கும் போது 3 9 10. அப்போ பார்த்தீங்கன்னா 5 2 10, 10 2 20, 20 2 40. அப்போ அதிகபட்ச நீளம் 40 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்தது 283 இரு எண்களின் மீசீமா 210 மற்றும் மீபேகா 14 என்றுள்ளவாறு எத்தனை எண்ஜோடிகள் சாத்தியமாகும் கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி எடுத்துக்கிறோன்னா 14 மீபேகா எடுத்துக்கோம். 14Xம் 14Yயோட இப்போ இதுதான் 2 நம்பர் 14X 14Y. இதை பண்ணனா மீசீமாவும் மீபேகாவும் மல்டிப்ளிகே, அதாவது 2 நம்பர் பெருக்கல் பலன் எல்சிஎம்மும் HCFோட பெருக்கல் பலனுக்கு சமம் சொல்கிறோம் இல்லையா. அந்த 2 எண்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா 14X 14Y. XYங்கிறாம நம்ம இந்த HCFோட மல்டிபிள் பண்ணி 14X 14Y நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 14X இன்ட்டு Y 210 இன்ட்டு 14 டிவைடட் பை 14 இன்ட்டு 14. ஏன்னா XYயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். 14 14 கேன்சல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 7ஆல வகுக்கும் போது 2, இது 30, இது 1 டைமு, இது 15. அப்போ X இன்ட்டு Y 15. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? X இன்ட்டு Y 15 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இப்போ இந்த 15 ஓர் 15 15ஆலும் எழுதலாம், இல்லைன்னா 5 3 15ஆவும் எழுதலாம். இந்த 2 ஜோடி தான் இந்த 15 வரும். அப்போ எத்தனை ஜோடிகள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜோடிகள் நம்ம பார்க்கும் போது கண்டிப்பாக 2 ஜோடிகள். இப்போ 14X இன்ட்டு 14Y ஈக்குவல் டு 1 14 இன்ட்டு 1 இன்ட்டு 14 இன்ட்டு 15ன்னு போடலாம் இல்லையா. 14 இன்ட்டு 3 இன்ட்டு 14 இன்ட்டு 5 போடலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். எத்தனை ஜோடிகள் கேட்டிருக்காங்க? 15 நமக்கு வருது. 15 1 15 15, 5 3 15ன்னு 2 ஜோடியாக பிரிக்கலாம். நமக்கு இது மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க. இதை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க.
284. இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 என்றால் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இப்ப மீபேகா வந்து இப்போ HCF வந்து எக்ஸ்ன்னு எடுத்தா எல்சிஎம் என்னவா இருக்குன்னா 6 மடங்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 6x. இங்க HCF வந்து 12 கொடுத்துட்டாங்க. அப்போ எல்சிஎம் என்ன இருக்கும்? 12 × 6. அப்போ ஆன்சர் 72 இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? x × y = HCF × LCM. அப்போ ஒரு நம்பர் கொடுத்தாச்சு. அப்போ 36 × y = HCF என்னது? 12 × 72. இப்போ இதை கேன்சல் பண்ண இது 1 டைமு, இது 3 டைம். 3ஆல் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ் 6 மிச்சம் 1 4 டைம்ஸ். அப்போ ஒய்யோட வேல்யூ 24. அடுத்து இன்னொரு எண் என்னது? 24 தான் ஆன்சர். அடுத்தது 285. 3 பகா எண்களின் கூடுதல் 80. அவற்றுள் இரு எண்கள் வேறுபாடு 4 எனில் அந்த எண்ணை காண்க. இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கலாம். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வச்சு போடணும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2, 37, 41 இந்த 3ஐயும் நம்ம கூட்டும் போது 80 வருது. இதோட வித்தியாசம் என்ன சொல்லியிருக்காங்க? 4 வரணும். ஏதாவது 2 எண்ணை நம்ம மைனஸ் பண்ணும் போது நமக்கு 4 வரணும். அப்போ இந்த எண்ணு தான் கரெக்டான எண். இது வந்து அங்கே ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் போது நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்கணும். அடுத்தது 286. 10 முதல் 20 வரை உள்ள அனைத்து பகா எண்களின் கூடுதலானது அனைத்து ஓரிலக்க எண்களால் வகுப்படுமா என ஆராய்க. 10லேருந்து 20 வரைக்கும் இருக்க பகா எண். அப்போ 11, 13, 17, 19 வரைக்கும், அதாவது 20 வரைக்கும் உள்ள பகா எண். இது எல்லாத்தையும் கூட்டினா 60 வருது. இந்த 60 1லேருந்து பகா எண்கள் கூடுதல் வந்து ஓரிலக்க எண்கள். அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் வந்து டிவைட் ஆகுமா? எந்தெந்த நம்பருக்கு டிவைட் ஆகுன்னு பார்க்கணும். இப்போ 60 பார்த்தீங்கன்னா 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். கடைசி எண் வந்து இரட்டைப்படை எண்ணாக இருக்கும் போது 2ஆல் வகுப்படும். 3 பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டினா 3ஆம் வாய்ப்பாடில் வந்து அது 3ஆல் டிவைட் ஆகும். 6 + 0 6. அப்போ 3ஆல் வகுப்படும். இது வந்து 4ஆல் வகுப்படுனா இது 1 டைம் 4, 2, 5 தான். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆலையும் வகுப்படும், 5ஆலையும் வகுப்படும், 60 வந்து 6ஆலையும் வகுப்படும், 7ஆல் வகுப்படும். மீதி எதாலையும் வகுப்படாது. அப்போ 1லேருந்து 6 வரைக்கும் வகுப்படும். அடுத்தது 287. 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து அதிகமாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது முடிஞ்சா மகப் பண்ணிக்கோங்க. 2520 தான் ஆன்சர். இதை போடலாம். 1லேருந்து 10 வரையிலான 9 வரையிலான. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ 2ஆல் வகுப்பட்டா என்ன கேள்வி பாருங்க? வகையான மிகச்சிறிய எண். அப்போ எல்சிஎம் கேட்குறாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ 2ஆல் போட்டால் 1, 3, 2, 5, 3, 7, 4, இது 9. திரும்ப 2ஆல் போட்டால் 1, 1, 3, 1, 5, 3, 7, 2, 9. இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குது. சிங்கிளாக இருக்கிறது 5, 7, 9. பார்த்தீங்கன்னா அடுத்தது 3 போட்டுடலாம். 3 போட்டால் 1, 1, 5, 1, 7, 2, 3. இப்போ இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே பெருக்கணும். 2 2s are 4, 4 3s are 12. அடுத்தது 5 2s are 10, 7 3s are 21. அப்போ 210. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணும் போது நம்ம 2520 நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் போட்டு பாருங்க. அடுத்தது இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. 288. 3 தொடர்ச்சியான எண்களின் பெருக்கல் பலன் எப்போதும் 6ஆல் வகுப்படும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் நிரூபிங்க. இப்போ 2 எடுத்துக்கிறோம், தொடர்ச்சி 3, இன்னும் அடுத்த தொடர்ச்சி 4. இப்போ இது எல்லாத்தையுமே பெருக்கிறோம். இப்போ 2 3s are 6, 6 4s are 24. அப்போ 24 வந்து டிவைடட் பை 6 6ஆல் வகுப்படுமா அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 289. மலர்விழி, கார்த்திகா மற்றும் கண்ணகி ஆகிய மூவரும் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும்
கார்த்திகா மற்றும் கண்ணகி 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அவர் தம் வீடுகளுக்கு வந்து செல்வர். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள். இது பாத்தீங்கன்னா எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கேள்விகள் தான் நமக்கு கேட்பாங்க. அப்ப 5, 6, 10 இதை 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 5ஆல பார்க்கும்போது 1, 6, 2. இப்போ 2ஆல வகுக்கும் போது 3, 1. அப்போ 5 2s 10, 10 3s 30. அப்போ 30 நாளுக்கு அப்புறம் சந்திப்பாங்க. அப்போ அக்டோபர் 1 நம்ம சந்திச்சா 30 நாள் அப்புறம் அக்டோபர் 31 அன்னைக்கு சந்திப்பாங்க. அடுத்தது 290 108 தளங்களை கொண்ட ஒரு அடுத்த மாடி அடுக்கு வரும். அடுக்குமாடி குடியிருப்பில் A மற்றும் B என 2 மின்தூக்கிகள் உள்ளன. 2 மின்தூக்கியும் தரைத்தளத்திலிருந்து தொடங்கி, அதாவது 2 மின்தூக்கி இருக்கு, தரைத்தளத்திலிருந்து தொடங்கி முறையே ஒவ்வொரு 3வது மற்றும் 5வது தளத்துல நிக்குது. 3வது தளத்துல நிக்குது, அப்புறம் 5வது தளத்துல நிக்குது சொல்லுங்க. எந்தெந்த தளத்தில் எந்த 2 மின்தூக்கிகள் ஒன்றாக நின்று செல்லும், எந்த தளத்துல 2 மீட் பண்ணி போகும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப 3 தளத்துல ஒரு தாட்டி நிக்குது, 5வது தளத்துல ஒரு தாட்டி நிக்குது. மொத்தம் எத்தனை தளங்கள் இருக்கு? 108 தளங்கள் இருக்கு. 1 3 5. இப்போ இது 2 பேருக்குன்னா 15. அப்ப 15வது தளத்துல ஒரு தாட்டி மீட் பண்ணோம், 30வது தளத்துல ஒரு தாட்டி மீட் பண்ணோம், 45வது தளத்துல ஒரு தாட்டி மீட் பண்ணோம், 60வது தளத்துல 75 தளத்துல 90 மற்றும் 105. 15வது வாய்ப்பாடுல நம்ம பார்க்கும் போது இத்தனை தளத்துல தான் அந்த 2மே சந்திக்கும். அடுத்து பாருங்க 291. 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்பேக்கா 5 எனில் அவ்வெண்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 2 எண்கள் 300 எது 2 பெருக்குனா 300 வரும்னா 15 × 20. இது ஒரு 2 இலக்க எண், இது ஒரு 2 இலக்க எண். இது 2மே பெருக்கனா நமக்கு 300 வருது. அப்ப இது மீப்பேக்கா 5 வருதா அப்படின்னு பார்க்கலாம். 15 × 20 5ஆல வகுக்கும் போது இது 3 4. அப்ப இதோட HCF 5 வருது. அப்ப இந்த 2 எண்ணை பெருக்கும் போது 300 வருது, அந்த 2 எண்ணோட HCF 5 வருது. அப்ப அது எண்கள் என்னன்னா 15 × 20. அடுத்தது 292. பாருங்க, இந்த எண்ணானது 88ஆல் வகுப்படுமான்னு ஆராய்ங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 8 × 11 பிரிச்சுக்கலாம். பாருங்க, இந்த எண்ணானது 88ஆல் வகுப்படுமான்னு கேட்குறாங்க. அப்ப 88ஆல்னா 8 × 11. இப்போ 8ஆல் வகுப்படுமான்னு பார்க்கணும், அதே மாதிரி 11ஆல் வகுப்படுமான்னு பார்க்கணும். 8ஆல் வகுப்படுனா கடைசி 3 நம்பர் 8ஆல் வகுப்படுமான்னு பார்க்கலாம். இப்போ 872 8ஆல்னா இது ஒரு தாட்டி பாருங்க 9 8s 72. அப்ப 8ஆல் வகுப்படுது. இப்போ 11ஆல் வகுப்படுமாங்கிறது பார்க்கணும். 5 6 4 8 2. இப்போ ஒவ்வொரு நம்பரா விட்டு விட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணும்போது 5 + 4 9, 9 + 7 16. அதே 6 + 8 14, 14 + 2 16. இப்போ இது 2யும் மைனஸ் பண்ணால் நமக்கு 0 வருது. இப்போ 11ஆலையும் வகுப்படணும். மைனஸ் பண்ணும்போது 11 இல்லைன்னா 0 வந்தால் கண்டிப்பாக 11ஆல் வகுப்படும். அப்போ இந்த நம்பர் 11ஆல் வகுப்படும், 88ஆல் வகுப்படும். 8ஆலையும் வகுப்படுது, 11ஆலையும் வகுப்படுறதுனால கண்டிப்பாக இந்த நம்பர் 88ஆல் வகுப்படும். அடுத்தது 293. வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடு பாதையில் ஒரு கற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்கள் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப கண்டிப்பா இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க. பாத்தீங்கன்னா இது எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப 10 10 15 20. இப்ப இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 5னா 2 3 4. அப்ப 2ஆல வகுத்தா 1 3 2. அப்ப எல்சிஎம்னா 5 2 10, 3 2 6. அப்போ 60 வருது. இப்ப பாத்தீங்கன்னா 60 இங்க நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப 60 நிமிடங்கள், அப்ப 60 வருது. அப்ப நம்ம மணியில இதுல பார்க்கணும். அடுத்த ஸ்டேஜ் மணி ஹவர்ஸ்ல பார்க்கணும். இப்ப 60ஆல வகுப்படும் போது நமக்கு 1 hour வருது. அப்ப 7 மணிக்கு நம்ம மீட் பண்ணா இதோட 1 hour சேர்த்துக்கிட்ட 8 மணிக்கு அவங்க மீட் பண்றாங்க. அப்ப 8 AM மீட் பண்றாங்க. காலை 8 மணிக்கு மீட் பண்றாங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு. அடுத்தது 294. மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர். இந்த தொலைவினை மீட்டரில் எழுதுக.
அப்போ 1 கிலோமீட்டரு மீட்டர்ல எழுதணும்னா 1000 மீட்டர் சேர்ந்தது தான் 1 கிலோமீட்டர். இங்க வந்து 42.195 கிலோமீட்டர் வந்து எப்படி மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல பெருக்கணும். 42.195 இன்ட்டு 1000 பண்ணும்போது இங்க பாயிண்ட்ல இருக்கு. நம்ம வந்து 1000 வந்து நம்ம 0 ஆட் பண்ணுவோம். ஆனா இங்க பாயிண்ட்ல இருக்கிறதுனால இந்த பாயிண்ட இங்க எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. அப்ப ரைட் சைடு கொண்டு போகணும். 1 2 3. அப்ப பாயிண்ட் இங்க வர மாதிரி இருக்கும். இந்த பக்கம் எந்த நம்பரும் இல்லாதனால பாருங்க 42,195 மீட்டர்ல பார்க்கறாங்க. இதுதான் ஆன்சர். நம்ம 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அதப்ப மல்டிபிள் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது 295. தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழை அளவு 998 மில்லிமீட்டர். இது சென்டிமீட்டர்ல எழுதுங்க. அப்ப சின்ன நம்பர் சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு போகணும். அப்ப இது வகுக்க தான் முடியும். அப்ப 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். அப்ப 10ஆல நம்ம வகுக்கணும். இப்ப 998. அப்ப 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னா அதாவது 1/10 சென்டிமீட்டர்னா 998 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 998/10 சென்டிமீட்டர். இப்ப டிவைட்ல இருந்தா பாயிண்ட் இப்ப வந்து 998 இதுல எந்த பாயிண்ட்டும் இல்லை. அப்ப இங்க இருக்குன்னு அர்த்தம். இங்க பை 10 போட்டிருக்கோம். கீழே டிவைடு வந்தா அந்த பாயிண்ட் லெஃப்ட் சைடு வரணும். அப்ப எத்தனை 0 இருக்கு? 10க்கு 1 0. அப்ப பாயிண்ட் இங்க வரும். அப்ப ஆன்சர் 99.8 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்தது 296. ஒரு கொடி கம்பத்தின் நீளம் 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர். அந்த கொடிகள் கம்பத்தின் நீளத்தை சென்டிமீட்டரில் குறிப்பிடுக. இப்போ ஒரு கம்பம் பார்த்தீங்கன்னா கொடி கம்பம் 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர். இதை வந்து சென்டிமீட்டர்லயே பண்ணணும், சின்ன வேலையிலேயே பண்ணணும். இப்போ இந்த சென்டிமீட்டரை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 5 மீட்டரை சென்டிமீட்டரா மாற்றணும். 1 மீட்டர் வந்து எத்தனை சென்டிமீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்ப 5 மீட்டர் வந்து 500 சென்டிமீட்டர். அப்ப 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர் வந்து 5 மீட்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 500 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர் அப்படியே போட்டுருவோம். டோட்டலா 535 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். 297. மலர்கொடி 650 மில்லி கிராம் அளவுள்ள ஒரு மாத்திரையை வாங்கினார். அதன் எடையை கிராமில் குறிப்பிடுக. இப்ப 650 மில்லி கிராம் இருக்கு. இதை வந்து கிராம்ல மாற்றணும். இப்ப சின்னதுல இருந்து பெருசு போகணும்னா கண்டிப்பா வகுக்கணும். அப்ப 1 மில்லி கிராம் ஈக்குவல் டு 1/1000 கிராம். அப்ப 650 மில்லி கிராம் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம்? 650 மில்லி கிராம் ஈக்குவல் டு 650/1000 கிராம். அப்ப கீழே டிவைட்ல இருக்கு. அப்ப இங்க எந்த பாயிண்ட்டும் இல்லைன்னா இங்க இருக்கிறதா அர்த்தம். கீழே டிவைட்ல இருக்கும் போது பாயிண்ட் எந்த சைடு கொண்டுட்டு போகணும்? லெஃப்ட் சைடு கொண்டுட்டு போகணும். 650 பாயிண்ட் இங்க இருக்கிறதா அர்த்தம். எத்தனை 0 இருக்கு? 3 0. 1 2 3. அப்ப 0.650 கிராம். அடுத்தது 298. முரளியிடம் உள்ள ஒரு பையின் எடை 3 கிலோகிராம் 450 கிராம். 3 கிலோகிராம் 450 கிராம். இது கிராமில் எழுதுக. இந்த கிராம் இருக்கிறது அப்படியே விட்டுடலாம். 1 கிலோகிராம் வந்து எத்தனை கிராமு? 1000 கிராம். அப்ப 3 கிலோகிராம் வந்து எத்தனை? 3000 கிராம். அப்ப 3 கிலோகிராம் வந்து ஆன்சர் 3000 கிராம். 3000 + 450 3000 கிராம் + 450 கிராம் அப்படின்னா 3450 கிராம். மொத்த கிராம்ல வந்து இதுதான் ஆன்சர். அடுத்தது 299. ஒரு கன்றுக்குட்டி 5.750 லிட்டர் வந்து தண்ணீர் குடிக்குது. இது மில்லி லிட்டர்ல கண்டுபிடிங்க.
அப்போ பெரிய லிட்டருங்கிறது பெரிய அளவு, இது சின்ன, இது வந்து மில்லி லிட்டர் வந்து சின்னது. அப்போ பெருக்கல்ல வரும். அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5.750 லிட்டர் ஈக்குவல் டு 5.750 இன்ட்டு 1000. இப்போ பெருக்கல்ல இருக்கும்போது பாயிண்ட் இந்த ரைட் சைடில் மூவ் ஆகும். இங்கே எத்தனை பெருக்கல்ல 1000ல் எத்தனை ஜீரோ இருக்கு, 3 ஜீரோ. அப்போ 3 இது தாண்டி வரும். அப்போ 1 2 3. அப்போ 5750 பாயிண்ட் வரும். அப்போ 5750 மில்லி லிட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்தது கடைசி சம் 300. 526 மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றுக. அப்போ 1 மில்லி லிட்டர் சின்னதுலேருந்து பெருசு வருது. அப்போ வகுத்தல்ல வரும். 1 மில்லி லிட்டர் வந்து 1/1000 லிட்டர். இப்போ 526 மில்லி லிட்டர் வந்து 526/1000. இப்போ டிவைடில் வந்தாவே பாயிண்ட் லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். ஆனால் ஒரு நம்பரில் எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னா நம்ம கடைசியாக இருக்கிறதா நினச்சிக்கணும். இப்போ இங்கே இருக்கிறதா இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும். எத்தனை ஜீரோ டிவைடில் இருக்குது, 3 ஜீரோ 1000ல் இருக்குது. அப்போ 1 2 3. அப்போ ஆன்சர் 0, இந்த பாயிண்ட் வரும் 0, 0.526 லிட்டர்ஸ். இதுதான் ஆன்சர். இதோட பார்த்தீங்கன்னா 300 சம் நம்ம பார்த்தாச்சு. அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. நான் புக்கில் இருக்க சம்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இதுலேருந்து தான் நம்ம கேள்விகள் டெஸ்ட் எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோ. நன்றி.